கிருபையுள்ள நல்ல தகப்பனை, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 12வது மாதத்தின் இந்த முதலாவது வாரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நீர் நாங்கள் வர கர்த்தர்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளின் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தாரும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வரவேண்டியதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஏற்ற வழியில் கொண்டு வாரும். பிரயாணமாய் வருகிற பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். சுகத்தோடு எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வருவீராக. பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். ஆவியோடு உண்மையோடுமை பாடி ஆராதிக்க பலன் தாரும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியினால கர்த்தர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செல்வ
உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 28, 12ஆம் வசனம், 12 வசனம் 12. ஒரு படிங்கம்மா, படிங்க. அதான் சோத்திரம். இந்த பக்கம் படிங்க. இங்க தான் படிக்கணும் ஒருத்தர். திறப்பார், கொடுப்பாய். ஆமென். இப்போ அந்த வசனம் வாசித்துட்டு கூட ஆமென் அப்படிங்கிறோம். எவ்வளவு தெம்பு வர வேண்டாம் அந்த வசனத்தை படிச்சோன்னே. நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கணும். வானத்தை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வேலையை ஆசீர்வதிப்பேன், மழை பெய்யும் அப்படின்னெல்லாம் ஆண்டவர் சொன்னால் இந்த வார்த்தையை நம்ம கேட்ட உடனே எவ்வளோ சந்தோஷம் வரணும் நமக்குள்ள. தேவன் எந்த அளவு தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கோ அந்த அன்பு நமக்குள்ள அதிகரிக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம அறியாமலே தேவனை நம்ம துதிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லணும் இல்லை. உங்களுக்குள்ளே தேவ அன்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வரும்போதே உங்களை அறியாமல் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். நல்ல அதுக்குள்ளே வசனத்தை மாற்றிட்டாங்க இங்கேருந்து. தோத்திரம் பாருங்க. நான் இப்போ தான் இன்னைக்கு தான் இந்த வார்த்தையை நாங்கள் 1ஆம் தேதி தியானம் பண்ணோம். அந்த வசனம் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஆங்கிலத்தில் முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், வானத்தை திறப்பேன்ட்டார். அப்படித்தானே? படித்த பிள்ளைகளுக்கு தெரியுதா? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீர்கள், பைபிள் படிங்க. என்னன்னு இருக்கு? கிருபா படி. சத்தமா என்ன கேட்கல? படி. இப்ப பாரு, அலெக்ஸ் படிப்பான் பாரு. அலெக்ஸ் படிடா தம்பி, படி. உபாகமம் 28:12 படி. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறோம். இன்னும் தை தோ தா அப்படி இல்லை, அழகாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக படிக்கணும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பைபிள் படிக்கணும் வீட்டில் இருக்கும்போது. என்ன செய்யணும்? அம்மா அப்பா பைபிளை படினா சும்மா இருக்கக்கூடாது, படிக்கணும், நல்லா படிக்கணும். கர்த்தர் நல்லவர். தமிழ் வேதாகமத்தில் முதல்ல சொல்றார் ஆண்டவர், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு அடுத்தபடியா சொல்றாரு, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஆமேன், 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 ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவது. அதற்கு பிறகு 2 காரியம் சொல்றாரு. நீ கடன் கொடுப்பாய், கடன். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் முதல்ல சொல்லிட்டாரு, வானம் திறக்கப்படும், உனக்கு வானம் திறக்கப்படும். அவர் யார் தெரியுமா? அவர் பொக்கிஷதாரர், பணம் வைத்திருக்கிறவர், சொத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் கையில் இருந்த அந்த வானம் திறக்கப்படும். அதுக்கு பிறகு வானம் திறந்த உடனே என்ன வருமா? என்ன வரும்? வானம் திறந்த உடனே என்ன வரும்? வேலை வருமா? மழை வரும். வானம் திறந்த உடனே என்ன வரும்? மழை வரும். அப்படி மழை பெய்யும். மழை பெஞ்ச உடனே நீ செய்கிற வேலையெல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும்.
நீ வேலை செஞ்சு ஆசீர்வாதமா இருக்கும்போது நீ என்ன செய்வ? கடன். ஆனா என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஆனா இதுல தானே தவறிறோம். கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார். நல்ல மழை பெய்யுது நம்ம தேசத்துல, நல்ல சம்பாதிக்கிறோம், நல்ல வருமானம் வருது. ஆனால் எல்லா ஆண்டவர் சொன்னார் இதை மட்டும் செய்யாதன்னு. ஆனா நம்ம அதை தான் என்ன செய்யறோம்? செய்யறோம். கர்த்தர் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அல்லது வானத்தை திறந்து அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொன்ன உடனே நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா ஆண்டவர் சீக்கிரமா கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சில நிபந்தனைகளோடு கூட இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். 4 காரியம். 1, மழை பெய்யும். 2வது, வேலை ஆசீர்வதிக்கப்படும். 3வது, நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். 4வது, நீ என்ன செய்ய மாட்டாய்? கடன் வாங்க மாட்டாய். 4 காரியத்தை சத்தமா சொல்லுங்க. முதல் காரியம் என்னது? முதல்ல என்ன செய்யும்? கேட்க மாட்டேங்குது. மழை, வானம் திறக்கும் போதுதான் என்ன செய்யும்? மழை பெய்யும். 2வது, உன் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் என்ன செய்வார்? 3வது, கடன் கொடுப்பாய். 4வது, கொடுக்கணும். கடன் கொடுக்கணும். நீ கொடுத்தது கேட்டா அடுத்தது பகை. நான் ஆண்டவர் கொடுப்பாய்னு சொல்றார். அப்ப நம்மள ஆண்டவர் படைச்சது எதுக்காக? கொடுப்பதற்காக தான். என்ன கொடுப்பதற்கு? கடன். கடன் கொடுப்பதற்கு. கடன் ஒரு மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும். பொருளாதாரம் இருக்கிறவன் கடன் கொடுப்பான். ஸோ பொருளாதாரமும் இருக்கு. கடன் கொடுக்கணும்னா இன்னொரு காரியம் வேணும். அவனுக்குள்ள என்ன வேணும்? மனசு வேணும். மனசு இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கு இருக்கு, ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை? சொல்லுங்க. கொடுக்கிறது இல்லை. ஏன் கொடுக்கிறது இல்லைன்னா மனசு நமக்குள்ள இல்லை. மனசு நமக்குள்ள இல்லை. கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நமக்குள்ள இருந்தால் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒரு நாள் கடன் வாங்கவே மாட்டோம். ஒரே ஒரு சத்தம் தான் ஆமேன்னு நல்லா வருது. ஆண்டவருடைய சித்தம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன? நம்ம கடன் வாங்கவே. ஒரு கிறிஸ்தவன் என்ன வாங்கக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. நீ கொடுக்கிறவனா இருக்கணும்ன்ற இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் சொல்றார். இது நடக்கணும்னா வானம் திறக்கப்படணும். வானம் திறக்கப்படணும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் என்ன செய்வார்? திறப்பார். திறப்பார். திறந்தாரா? திறப்பாரா? அப்ப நீ என்ன செய்யணும்? அவரு திறக்கணும். அப்படிதானே? திறக்கணும். இப்ப இந்த கதவை பூட்டி இருக்கு, அது திறக்கணும்னா என்ன செய்யணும்? சாவி இருந்தா போதுமா? அது திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். திறக்க ஒரு ஆள் வேணும், சாவி வேணும். அது அப்புறம் தான் திறக்கணும், செயல்படணும். இப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் வானத்தை திறப்பதற்கு ரெடி. ஆனா செயல்படுவதற்கு நீங்களும் நானும் ரெடியா? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான்? ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? பூட்ட மாட்டான். அவர் திறந்தால் ஒருவனாலே என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அவர் பூட்டினால் ஒருவரால் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. இதுதான் நிபந்தனை. அப்போ கர்த்தர் விரும்புகிறது இந்த நாளில ஏற்ற காலத்துல தேவன் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையில இருந்து இது 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் செயல்படுகிறவர்களாய் மாறணும். நாம் சும்மா உட்கார்ந்துட்டு ஆண்டவர் இந்த 4 காரியத்தை எனக்கு செய்ய போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது ஒரு நாளும் நடக்காது. செயல்படுவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படி செயல்பட முடியும்?
அப்படின்றத 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 1ஆம் வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு போதும். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை? அவர் சத்தத்திற்கு சொல்லுங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாராம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் என்னை அல்லது உங்களை மேன்மையாக வைக்கணும்னா ஒரே ஒரு சின்ன காரியம்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன காரியம்? அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பேசுகிற சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் இந்த தேசத்தில் உன்னை எப்படி வைப்பாராம்? செழிப்பாய் வைப்பார். சகல ஜனங்களிலும் உன்னை நான் என்னவாய் வைப்பேன்? மேன்மையா வைப்பேன். மேல வைக்க போறேன். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை இந்த காலையில கேட்கணும். ஒரு மனுஷன் இயேசு ஒரு கிராமத்து வழியா போகிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த மனிதன் காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்திருந்தான். அந்த வழியாய் வந்ததான இயேசு அந்த மரத்தண்டையில வந்து, சகேவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். அவ்வளவுதான் சொன்னார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை மரத்தில் இருந்த சகைவு கேட்டானா கேட்கலையா? கேட்டானா? கேட்டான். செவி கொடுத்தான். ஆண்டவர் கூப்பிடுற சத்தத்துக்கு அவன் செவி கேட்டான். உடனே என்ன செஞ்சான்? கீழே இறங்கி மரத்து மேல இருந்துட்டானா? ஹலோ, மரத்து மேல இருக்கல. எங்க வந்தான்? யார்கிட்ட வந்தான்? ஏசப்பாட்ட வந்தான். இயேசு இடத்துல வந்தான். கீழே இறங்கி வந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் நான் தங்கணும்னார். அதற்கு மேல ஆண்டவர் ஒன்னும் பேசல. இந்த மனுஷன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது நாலத்தனையா வாங்கியிருந்தா அதை நான் என்ன செய்ய போறேன்? திரும்ப. இயேசு ஏதாவது பேசினாரா அவன்கிட்ட? அவனுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சு சொன்னாரா? பேசவே மாட்டேங்கிறீங்களே. அவரை இல்லைன்றா சொல்லுங்களேன். இது ஏன் பேசாம இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு பைபிளே தெரியலன்னு தான் நினைக்கிறப்போ. பைபிளை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இயேசு ஏதாவது சொன்னாரா? இல்ல. யார் என்ன சொன்னா? சகைவு சொல்றார், நான் நாலத்தனையா திரும்ப தருவேன். இந்த வார்த்தை சகையனுடைய வாயிலிருந்து வருவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? குற்ற உணர்வு மட்டும் இல்ல, இவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டான். இப்ப சகைவுக்கு நல்லா தெரியும், நான் இந்த வார்த்தையை சொன்னா நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் என்ன செய்வார்? அதனாலதான் சொன்னாரு, நீயும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ஐயா, ரட்சிப்பு வந்தது. அப்ப ஆண்டவர் உலக பிரகாரமாய் சவுலுக்கு சகைவுக்கு நல்ல வேலை இருந்தது. ஆனால் அவனுடைய வீட்டில் என்ன இல்லை? என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனா இப்ப இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் நாலத்தனையா திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகைவை அவன் கூப்பிட்ட போது அந்த வார்த்தைக்கு அவன் உண்மையா என்ன செய்தான்? செவி கொடுத்தான். செவி கொடுத்தான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று இன்னொருவன் கூப்பிட்டான். அந்த சத்தத்தை யார் கேட்டா? அந்த சத்தத்தை யார் கேட்டா? இயேசு கேட்டார். யார் கேட்டா? இயேசு கேட்டார். ஒருவனை இயேசு கூப்பிடுகிறார், அவன் சத்தத்தை கேட்டான். இன்னொருவன் இயேசுவை கூப்பிடுகிறான், அவன் சத்தத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. இயேசு உங்களை கூப்பிட்டதுனால் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? நீங்க இயேசுவை கூப்பிட்டால் அவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்பார்.
கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் போக மாட்டார். உன் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். அப்போ உன் சத்தம் எப்படி இருக்கணும்? அந்த பிறவி கூட எப்படி கூப்பிட்டா? மிகுந்த மிகுந்த. அப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன காது கேட்காதா? கேட்கும். ஏன் அவன் மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டான் என்றால், இவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது கூட வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அதட்டுறான். ஏய் பேசாத, பேசாத. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவன் முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான்? உன் வாழ்க்கையில இதுவரை ஆண்டவரும் சத்தத்தை கேட்கல அப்படி நினைச்சு சோர்ந்து போய் இந்த இடத்துல இருப்பனா, உன் சத்தம் உயரட்டும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று நீ போடுற சத்தம் ஆண்டவர் செவிகளில் கேட்கட்டும். ஆண்டவர் உனக்கு விடுதலை தர அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஆண்டவர் வானத்தை திறக்க வேண்டுமானால் நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, எனக்காக என்ன செய்ய வேண்டும்? வானம் திறக்க வேண்டும். என் குடும்பத்திற்காக வானம் திறக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்காக வானம் திறக்க வேண்டும். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக வானம் திறக்க வேண்டும். சபையின் ஆசீர்வாதத்திற்காக வானம் திறக்க வேண்டும் என்று நாம் கதற ஆரம்பித்தால் ஆண்டவர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வானத்தை ஆண்டவர் திறக்கிறார். வானத்தை திறக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு தேவை உங்க வார்த்தையை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம் ஒவ்வொருடைய வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? வானம் அடைக்கட்டுன்னா கர்த்தர் அடைப்பாரா? அடைக்க மாட்டாரா? அடைப்பார். திறங்கன்னு சொன்னா திறப்பாரா? யோசுவா சொன்ன உடனே சூரியன் நின்னுச்சா நிக்கலையா? ஆமென், அல்லேலூயா. அப்போ மனுஷன் வார்த்தையை தேவன் கேட்க ஆவலாயிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? விசுவாசமுள்ள வார்த்தையாய், நம்பிக்கை நிறைந்த வார்த்தையாய். என் ஆண்டவர் என் சத்தத்திற்கு கேட்பார், நான் சொல்வதை ஆண்டவர் கேட்பார் என்கிற விசுவாசத்தோடு நீ ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தால் ஆண்டவர் உனக்கு வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் சொல்றான், என் வாக்கின்படி அல்லாமல் மழை என்ன செய்யாது? பெய்யாது. யார் அவர் சொன்னது? எலியா. யார்கிட்ட சொன்னார்? ராஜா கிட்ட. ஆகாப் ராஜா கிட்ட சொல்றார், என் வாக்கின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் என்ன வராது? ராஜா கிட்ட போய் சொல்றான். மழை பெஞ்சிச்சா? பெய்யல. எவ்வளவு நாள்? 3.5 ஆண்டு காலம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால வானம் என்ன செய்யப்பட்டது? வானம் என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டுச்சு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன், நம்முடைய தேவன். என் தேவன், என் எலியாவின் தேவன் உங்கள் தேவன். சொல்லணும், எலியாவின் தேவன் என் தேவன். சொல்லுங்க, எலியாவின் தேவன் என் தேவன். எலியாவின் வார்த்தையை ஆண்டவர் கேட்டது உண்மையானால் உங்க வார்த்தையை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. எலியா சொன்னதை ஆண்டவர் கேட்டார். கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார். என் வாக்கின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் என்ன வராது சொல்லிட்டார் தைரியமா ராஜா கிட்ட. அந்த ராஜா நல்ல மனுஷன். அந்த ராஜா நல்ல மனுஷன். ராஜா கிட்டே நீ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றியான்னு கோப்பிட்டாரா? இல்லைங்க, ஒண்ணு சொல்ல. ஏன் மழை பெய்யல? ஏன் மழை பெய்யல? அந்த அதிகாரம் 18வது அதிகாரம் 17 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மழை பெய்யல? மழை ஏன் பெய்யல? தேசத்தில் மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அநேகர் சொல்றதை கேட்டிருக்கோம். தேசத்தில் அக்கிரமம் மிகுதி ஆயிற்று, அதனால என்ன வர மாட்டேக்கு? மழை பெய்ய மாட்டேக்கு. நிறைய மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சுன்னா உடனே சொல்றோம் அந்த தேசம் பாவத்தினால என்ன செஞ்சுட்டு பெருகி போச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம மனுஷன் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே மழை பெய்யாமல் இருப்பதற்கு
மூல காரணம் என்ன தெரியுமா? அங்க அவங்க யாரை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க யாரை வணங்குறாங்க? பாகால் தெய்வத்தை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை எங்கெல்லாம் நடக்கோ அங்கெல்லாம் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஆகாப் ராஜாவின் நாட்களில் மழை பெய்யக்கூடாதுன்னு தீர்க்கதரிசி சொல்ல காரணம், யெகோவா தெய்வத்தை விட்டு விட்டு அவங்களாகவே தங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த தேவன் எலியா கிட்ட சொல்ல, நீ போய் சொல்லு, ஆகாபுக்கு முன்னால போய் நில்லு, சொல்லு, நான் சொல்றது வர இந்த தேசத்தில் என்ன வராது? மழை வராது. இவன் சொல்லிட்டான். அந்த ஊர்ல தான் யார் இருக்கா? ஐயா, மழை பெய்யாதுன்னு சொன்ன ஊர்ல யார் இருக்கா? எலியா இருக்கார். எலியா யாரு? தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷன். எலியா தேவ மனுஷன். இப்ப மழை பெய்யல, மழை பெய்யலன்னு அடுத்து என்ன வரும்? தேசத்துல பஞ்சம். இப்ப அந்த பஞ்சமான ஊர்ல யார் இருக்கா? எலியா இருக்கிற. இப்ப எலியா சொல்லிட்டாரு, நான் சொன்ன வாக்கின்படியே மழை என்ன செய்யாது? வராது. இப்ப எலியாவை போஷிப்பிக்கணும். இது யாருடைய வேலை? இது யாருடைய வேலை? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை நீ எந்த இடத்துல சொன்னாலும் ஒன்னு ஆண்டவர் போஷிப்பிப்பார். அல்லேலூயா. ஐயா சாமி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. இந்த எலியா என்கிற மனுஷன் தைரியமா போய் சொல்றான். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எங்க போ? கேரி தாற்றங்கரைக்கு போ, ஆத்துக்கு போ. இப்போ ஏற்கனவே பஞ்சம், அப்ப ஆத்துல தண்ணி வருமா? தண்ணி வருமா? ஆனா வராது. ஆனா அந்த ஆத்துல தண்ணி வந்துச்சு. சில நாட்கள் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். எந்த ஆத்துல? கேரி தாற்று நீர். அந்த ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்தார். வெறும் தண்ணி குடிச்சா மனுஷன் உயிர் வாழ முடியுமா? முடியும், தெரியுமா? உயிர் வாழ முடியும். ஆனா என் பிள்ளை வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு கர்த்தர் திட்டம் வைத்து அங்க என்ன செஞ்சார்? காகத்தை அங்க நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பினார். அங்க கர்த்தர் போஷித்தார். அப்ப தேவனுடைய வாக்கின்படி ஒரு மனிதன் நடந்தால் அந்த மனிதனை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு நாள் தலகுனிய விட மாட்டார். தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடப்பாயானால், தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், உன்னை எந்த இடத்திலும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பாரே தவிர ஒரு நாளும் உன்னை கீழாக வைக்க மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ கடன் கொடுப்பாய். ஆமென். உன் கையின் வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்படிதானே? உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். மழை பெய்யும். இங்க மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ற. ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நோவாவின் நாட்களில் ஒரு பெருமழை வந்துச்சு இல்லையா? ஏன் தேவன் அந்த தேசத்தை அழித்தார்? நோவாவின் நாட்களில் இருந்த தேசத்தை ஏன் அழித்தார்? பாவம். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பெருமழை என்ன செய்ததாம்? பெருமழை பெய்தது. இரவும் பகலும் பெருமழை. அது அந்த மழை பெய்யறதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். 40 நாள் பெய்தது. இங்க ஒரு மனுஷன் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டார். அங்க அவரே மழையை கொடுக்கிறார். ஏன் அந்த மழை பெய்தது? நோவாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு, நான் இந்த தேசத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். நீ ஒரு பேழை என்ன செய்? உண்டாக்கு. இந்த பேழையை மிதக்கணும். இந்த பேழையில இவங்க காப்பாற்றப்படணும்னா என்ன செய்யப்படணும்? மழை பெஞ்சுதான் ஆகணும். அதுதான் அங்க நடந்தது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறு வற்றட்டும், பெருமழை ஊற்றட்டும். உனக்கு வேலையே இல்லைன்னு நினைக்காத. அந்த பெருமழையின் மத்தியிலும் கர்த்தர் உன்னை போஷிப்பிக்க காகத்தை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்கிறார், என் சத்தத்துக்கு நீ உண்மையா என்ன செய்? செவி கொடு. செவி கொடு. செவி கொடுத்தால் தேவன் இந்த நாளில உனக்கு ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தை தருவார்.
மழை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டும், மழை செழிப்பை காட்டும், ஆசீர்வாதத்தை காட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 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 அபிஷேகம், இவைகள் எல்லாம் இழக்க காரணம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு செவி கொடுக்க அநேகர் மறுத்து போகிறார். இரண்டாவதாக, நீ ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல, 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை வாசிங்க. 36ஆம் வசனம். ஆ 38ஆம் வசனம். 38ஆம் வசனம். அப்பொழுது விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து எதெல்லாம் எதெல்லாம் நல்லா கவனிங்க. இங்க என்ன சம்பவம் நடக்கு? ஏன் மழை பெய்யல? இந்த ஜனங்கள் பாகால் தெய்வத்தை என்ன செய்தார்கள்? வணங்கினார். இப்ப எலியா சவால் விடுற ஆகாப் ராஜா முன்னாடி, நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, உன் தெய்வம் இறங்கி மழையை என்ன செய்யட்டும்? வர வைக்கட்டும். மழை வரல. எலியா என்ன செய்தான்? எலியாவுக்கு தெரியும், யெகோவா தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்த பலிபீடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன செய்தார்? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன செய்தாராம்? தொழுது கொண்டார், ஆராதித்தார். இப்ப இந்த ஆராதனை இங்கே உடைக்கப்பட்டு போய்விட்டது. பலிபீடம் உடைக்கப்பட்டு போய்விட்டது. இது ஆண்டவர் பார்த்தார். எலியா சொல்றான், நீ கூப்பிடு, எவ்வளவு நேரம் வேணாலும் கூப்பிடு, உன் தெய்வம் இறங்கட்டும்னார். ஒன்னும் நடக்கல. இப்போ எலியாவினுடைய வேலை வந்தது. சாயந்தர வேளையில முதல்ல அவன் செய்த காரியம் நல்லா கவனிங்க. பலிபீடத்தை அவன் கட்டினான். இடிக்கப்பட்டு போய் கிடந்ததான பலிபீடத்துல 12 கற்களை என்ன செய்தானா? வைத்தான். வைத்து அந்த கற்களை வைத்து அதுல என்ன செய்தான்? விறகு அடுக்குனான். விறகு அடுக்கி 12 கூட தண்ணீரை ஊத்த சொன்னா, அதை வாய்க்கால வெட்டினான். வாய்க்கால வெட்டிட்டு அவனா அக்னியை கொண்டு வந்து பத்த வச்சானா என்றால் இல்ல. அங்கதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுங்க, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு என்ன செய்யணும்? அப்ப இந்த வார்த்தை யார் சொன்னா? ஐயா, இது பலிபீடம் கட்ட சொல்லி யார் சொன்னா? இந்த பலிபீடம் ஏற்கனவே இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அதனால இன்னைக்கு இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் கட்டப்படுமானால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தில் வாசித்தோம், இவன் இப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளுன்னு சொன்ன உடனே அக்கினி வானத்துல இருந்து இறங்கினது. ஆமென். அக்கினி இறங்கிச்சான். எங்க இருந்து இறங்கிச்சு? ஏறிச்சா இறங்கிச்சா? அப்ப இறங்கினா எங்க இருந்து இறங்கணும்? மேல இருந்தா வரணும். அந்த அக்கினி இறங்கி, நல்லா கவனிங்க, முதல்ல எதை பட்சித்ததுன்னு சொல்லுது? பலி. பலி ஓகே. ரெண்டாவது சொல்லுது விறகு. விறகு ஏற்கனவே எரிஞ்சிரும், அப்படித்தானே? எரிஞ்சிரும். விறகு, கல்லு, கல்லையும் மண்ணையும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்திலாம் கிராமங்களில் அடுப்பு வைப்பாங்க இல்லையா? எதை வச்சு வைப்பாங்க? கல்லு வச்சு. கல்லு வச்சு அந்த கல்ல, அந்த தீ இருக்கு பாருங்க, அது பட்சித்ததா இருக்கா? நீங்க அடுப்பு பத்த வச்சு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சாலும் அது என்னவா இருக்கும்? கல்லாதான் இருக்கும். ஆனா இங்க என்ன செஞ்சப்பட்டிருக்கு? கல் இல்ல, மண் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்க காட்டுறாரு பாருங்க. கல்ல பட்சித்தது, மண்ணை பட்சித்தது, விறக பட்சித்தது, தண்ணியே எல்லாமே நக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பார்த்த உடனே
ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்ன செய்தார்கள்? முதல்ல நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில மழையாகிய ஆசீர்வாதம் வரணும்னா உடைக்கப்பட்ட உன் பலிபீடம் கட்டப்பட வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் உன்னுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்திருக்கிற, இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து அதை உன்னை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாட்டு பாடுற வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாக என்னை என்ன செய்யும்? மாற்றும். உன் பலிபீடம் செப்பனிடப்படணுங்க. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கார் படியிடும்போது, ஆண்டவரே நான் உமக்கு, தாவீது தான் சொன்னான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில என்ன செய்யும்? நடத்தும். 51ஆம் சங்கீதத்தில் பாவம் செஞ்சு சொல்றான், நீர் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இடிக்கப்பட்டு போய் கிடக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஜெபம் இடிக்கப்பட்ட பலிபீடம், வேத வாசிப்பு இடிக்கப்பட்ட பலிபீடம். ஆண்டவரோடு உனக்கு இருந்ததான தொடர்பு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, அங்கே இடிக்கப்பட்டு போய்விட்டது. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், அங்கேயும் பிரேக் த்ரூ தான், எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்குது. ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றார், நான் இந்த தேசத்தில் வானத்தை திறந்து மழையை வர்ஷிக்க பண்ணணும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மகனே மகளே உன் பலிபீடத்தை நீ கட்ட ஆரம்பி. நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைபட்டு கிடக்கிறாய், எந்தெந்த இடத்துல குறைபட்டு கிடக்கிறாய், உன்னை நீ ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார். நம்முடைய தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பலிபீடம் கட்டப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்கார் படியிடும் போது கேட்கணும், ஆண்டவரே ஏதாயிலும் தவறுகள் இருந்தாலே என்ன மன்னிங்க, மன்னிங்க. அந்த அந்த சூழ்நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாயானால் ஆண்டவர் உன்னை கட்டுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப இவன் பலிபீடம் கட்டியாச்சு. இப்ப என்ன நடக்கு தெரியுமா? எல்லாம் வச்சிட்டு 41ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:41 படிங்க பார்க்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ போஜனம் பண்ணும். ஏ ராஜா, நீ இதுவரை சாப்பிடாம இருந்த, என்ன தேடி வந்துட்ட, இப்ப பலிபீடத்தை கட்டி எல்லாம் ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டாரு, இப்ப நீ போய் சாப்பிடுங்க ஐயா. இப்ப என்ன செய்யும்? என்ன செய்யும் ஐயா? முதல்ல சொல்றாரு, என் வார்த்தை நான் சொன்னா தான் இந்த உலகத்துல என்ன வரும்? மழை வரும்னு சொன்னார். இப்ப சொல்றாரு, நீ போகும். என்ன சத்தம் கேட்கு? சாதாரண மழை இல்லை, ஆமா, இலங்கையில பெஞ்ச மழை, இலங்கையில பெய்த பெருமழையின் சத்தம். 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக பாருங்க, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் என்ன செஞ்சதான்? கருத்துட்டு. நான் திங்கட்கிழமை இங்க இருந்து சென்னைக்கு போகும்போது இங்கெல்லாம் நல்லா இருந்து, சென்னை கிட்ட போனோடனே சென்னையே தெரியல, பார்க்கவே முடியல, அவ்வளவு கருமேகம், மழை. எப்படி இறக்குவானா இல்ல பெங்களூர் போறானான்னு நினைச்சோம். அந்த பெருமழை, அந்த கருமேகம் உண்டான போது என்ன வந்ததா? பெருமழை வந்தது. இது யார் சொன்னா மழை வரும்னு? யார் சொன்னா? எலியா சொன்னான். இந்த எலியா இந்த வார்த்தையை சொல்ல காரணம், அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிபீடத்தை என்ன செய்தான்? கட்டினான். நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி எதை செய்தாலும் பெருமழையின் சத்தத்தை நீ கேட்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருங்க. அல்லேலூயா. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
ஆண்டவர் பலமுறை பலரோடு பேசுகிறார். ஆனால் பேசப்பட்டும் இன்னும் அந்த வார்த்தையை செவிகொடாமல் இருப்பதனால மழை இல்லை, ஆசீர்வாதம், கடன் மேல கடன் எல்லாம் அங்கதான் இருக்கு. நம்ம கிட்ட குறைய வச்சுட்டு நம்ம கர்த்தரை ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். நாங்க இந்த 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 21 நாள் ஜெபத்துல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும், அதிகமா ஜெபம் பண்ணது, ஆண்டவரே எங்க விசுவாசிகள் யாரும் கடன் வாங்கக்கூடாது, எங்க விசுவாசிகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, கடன் கொடுக்கிறவர்களா மாற்றணும். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்வாருங்க. நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணோம். எனக்கு உண்மையில் அது ஒரு பெரிய பாரமா இருக்கு. கர்த்தர் நல்ல கை நிறைய கொடுக்கிறார், ஏன் கடன் வாங்கணும்? கடன் இல்லாமல் வாழ நீங்கள் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நீ உண்மையான விசுவாசியா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீ என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கிட்ட போய் நிற்க கூடாது. இருக்கிறத வைத்து உன் குடும்பத்தை நடத்த பழகிக்கொள். நான் இந்த முறை எங்க பையனை பார்க்க என்ன சொல்ற வரேன், நம்முடைய பலிபீடங்கள் கட்ட ஆரம்பிக்கப்படுமானால் நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தருவார். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், அன்பா சொல்றேன், நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட எந்த சூழ்நிலைமையிலும் நான் வட்டிக்கு பணம் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பணம் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஏயா சோறை சாப்பிட்றத கஞ்சி வேணா குடிச்சுக்கோ, ஆனால் கடன் இல்லாமல் இரு. நீ அதில் உனக்கு ஒரு பெரிய ஆசை, அது உன் சரீரத்தை பலவீனப்படுத்துது, உன் சரீரத்தை பலவீனப்படுத்தும். நீ கடனாளியா இருக்காத, ஒரு நாள் வாழாத. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உனக்கு வானத்தை திறந்து உன்னை நான் என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்கிறேன். மழை தருவேன். மழை பெஞ்சா போதும். மழை பெஞ்சாலே, மழை நல்லதுக்கும் பெய்யுது கெட்டதுக்கும் பெய்யுது இல்லை. ஒரு பக்கம் நெல் விதைச்சவனெல்லாம் அழுகிறான், இன்னொரு பக்கம் நெல் விதைக்க போறவனெல்லாம் சந்தோஷப்படுறான். எப்படி இருந்தாலும் பரிசுத்தாவியின் மழை உனக்குள் இருக்குமானால், அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், நிச்சயமா உன்னை நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது அங்க வேதத்தில் சொல்லப்பட்டு, கையின் பிரயாசம், வேலைகளை கர்த்தர் என்ன செய்வாராம், ஆசீர்வாதம். வேலை, நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் ஒன்று, வேலையில கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை தரணும். ப்ரமோஷன், ஆசீர்வாதம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில தேவனுடைய கரம் கூட இருந்தா போதும், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 128 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய். யாரை பார்த்து சொன்னாரு? யாருக்கு? யாரை பார்த்துமா? கர்த்தருக்கு. நீங்க யாரு? நான் யாரு? கர்த்தருக்கு. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயந்தவன். ஐயா நெஞ்சில கை வச்சு சொல்லு, நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் கர்த்தருக்கு பயந்தவன். அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ தான் என்ன செய்யணும். வேற ஒருத்தன் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? வேதத்தின்படி அது குற்றம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு என்ன வரும்? 2 காரியம், பாக்கியம், நன்மை. நன்மையும் பாக்கியமும். நன்மை உண்டாகணும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மேல இருந்து தான் வரணும். ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவர் செய்த சகல உபகாரங்களையும், உன் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உன் கையின் பிரயாசத்துல கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ணு. நாம் இன்னைக்கு நிறைய நேரங்கள் அதை தவறி விடுகிறோம். உன் கையின் பிரயாசம் என்ன சொல்லுது? 1 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாம். யார் செய்வதெல்லாம்? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வேதத்தின்படி பிரியமா இருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றார், அவன் செய்வதெல்லாம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அது பாஸா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் செய்கிற எல்லா காரியத்தையும், எல்லா தொழிலையும் கர்த்தர் என்ன செய்யணுமா? வாய்க்க செய்வார். கர்த்தர் வாய்க்க செய்வார்.
அப்போ வேலை ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கணும். என்ன பெருமழையின் சத்தம் கேட்குதா? யாருக்கோ பெருமழை சத்தம் கேட்க போல இருக்கு. கர்த்தருக்கு பயந்த மனிதனாய், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மனிதனாய், கர்த்தருடைய வேதத்தை, மழை வந்தாலும் நனைய மாட்டே, நீ அங்கேயே மேலே பார்க்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த வசனத்தை நம்ம நேசிக்கணும். முதல்ல இதன்படி நடக்கணும். ஆமென். இதை வாசிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு வேற படிக்க தெரியல அப்படின்னா உங்க பிள்ளைகளை படிக்க சொல்லி கேளுங்க. ஒரு அதிகாரத்தை எடுத்து படிமா, உனக்கு என்ன அதிகாரம் வாயில வருதோ அதை சொல்லு, எடுத்து படி, நான் கேட்கட்டும்னு சொல்லு. வசனத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் என்கிற தேவ மனிதன் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் பெரிய பணக்காரர். அவரை போல படிச்சவங்க யாரும் இல்லை. கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சார். சபையை துன்பப்படுத்துகிற மனுஷன் ஊழியத்துக்கு அழைச்சி ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுது தெரியுமா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 வசனம் வரை அவர் கைகளினாலே வேலை செய்தார், சம்பாதித்தார். கைகளினாலே என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? டென்ட், கூடாரம் அமைக்கும் பணி. கூடாரம் பணியில அவர் என்ன செய்தாராம்? ஈடுபட்டார். யாரு கூட? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளோட, அவங்களோட இணைந்து அந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் வேலை செய்தார். வேலை செய்யறது தப்பே கிடையாது. ஆமென். வேலை செய்யறது தப்பு இல்லை. ஆனா வேலை செய்கிற இடத்துல நாம் உண்மையா இருக்கணும். ஆமென். நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு வானத்தை திறப்பார். நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு வானத்தை திறப்பார். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உனக்கு மழை பெய்யணும்னா நீ ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடு. உடைக்கப்பட்ட பலிபீடங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ ஆண்டவர் துக்கப்படுத்தி இருக்கிறியோ அதெல்லாம் இன்னைக்கு சரி செய். உன் பலிபீடத்தை கட்டு. வண்டி வச்சிருக்கோம், வண்டி ஒரு ரிப்பேர் ஆனா உடனே நம்ம அதை என்ன செய்யறோம்? இல்லைன்னா கஷ்டம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஜெபம் கொஞ்சம் குறைபடுதா நம்ம சரி பண்ணிக்கணும். புது வருஷத்திலிருந்து டெய்லி காலையில் 5 to 5:30 வரை டினானிப்பூரில் ஜெபம் பண்ண போறோம். இந்த 1ஆம் தேதி ஜெபம் வச்சா இதுகளுக்கெல்லாம் என்னன்னே தெரியல. சோம்பேறிகளா இருக்கீங்க நீங்க எல்லாம். தூங்குறீங்களே வீட்டில் கிடந்து, பண்ணி கூட எந்திரிக்க மாட்டாங்க. நீ எந்த மாமியார்கிட்ட எந்த மாமனார்கிட்ட மாட்ட போறே தெரியல. அதிகாலையில் என்ன தேடுவோர் என்ன செய்வார்கள்? சிலர்லாம் வந்தாங்க, இப்போ வரவே மாட்டேங்காங்க. அது என்னமோ ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க போல இருக்கு, எனக்கு தலைவலிக்கு, எனக்கு இருமல் இருக்கு, நான் வரலன்னு உடனே அடுத்த ஆளும் ஆஃப் ஆயிடுது. அதிகாலை ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேட போறோம். தேடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரசங்கம் எல்லாம் கிடையாது. டெய்லி ஜெபம் 1ஆம் தேதியிலிருந்து 5 மணியிலிருந்து 5:30 மணி வரை ஜெபம் பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா அங்க போய் ஓயாம துதிக்கணும்னா இங்கேயே நீ அதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கோ. நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு மேன்மைப்படுத்தும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வானத்தை திறக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கணும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உன் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த கையை ஆண்டவர்கிட்ட போயிடும். நான் ஒரு சகோதரர்கிட்ட இப்பவும் சொல்லுவேன், உங்க கையை காமிங்கயா, உங்க கையை நான் பார்க்கட்டுமே, இது என்ன கையா இருக்கு, ஓட்ட கையா, என்ன கை? இந்த கைக்காக ஜெபம் பண்ணும். ஏசுநாதர் இருந்த கையில தானே ஆணி அடிக்காரு. ஆண்டவரே
என் கை நல்ல சுத்தமா இருக்குன்றதுக்காக நீர் இந்த கையினால ஏன் இப்படியெல்லாம் நடக்கும்? எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றாரு. இந்த கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். இந்த கையை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? ஆண்டவரை என் கை உமது கரை என் கையை பிடிச்சா போதும், நான் பிடிச்சா ஓடி போயிடுவேன். உம்முடைய கரை என்ன பிடிக்கட்டும். இன்னைக்கு உம்முடைய சத்தம் கேட்கணும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். இந்த சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, இதை நான் கேட்கணும் ஆண்டவரே. இந்த கை தானே இதுதானே போகுது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க யார் கடன் இல்லாமல் இருக்கணும்னு தான். நம்ம திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கை சோதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா உன் கையில தான் இருக்கு. தேவன் ரெடியா இருக்காரு, ஆண்டவன் ரெடியா இருக்காரு. நீங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளவு பேர் கடவுளை கனப்படுத்துறோம். இந்த வருஷ கடைசி ஒன்று நீ சிந்திச்சு பாரு. ஏடா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு கவலையே இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் எனக்கு சொன்னதை சொல்றேன். நீ நல்லா இருந்தீங்கன்னா நான் சூப்பரா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்படிதானே? நீ வேலைக்கு போறோம். நம்ம இந்த வேலையில ஒரு மாசம் சம்பளம் இல்லைன்னு உடனே என்ன பாடுபடுறோம். அப்ப அதே மாதிரி தானே ஆண்டோடைய வேலையும் நிற்கும். ஆண்டோடைய வேலை நிற்குமா நிற்காதா? நிற்குதுங்க. ஆண்டோடைய வேலை நிற்கும், ஆனாலும் நிற்காது. நீ கொடுக்கலனாலும் நீ தடுத்தாலும் தேவன் ஒரு நாளும் அவர் வேலையை தடை பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை என் வேலையை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நான் செய்கிற வேலையை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. என்னைக்கா ஜோம் பண்ணியிருக்கல அப்படி என் வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கையை ஆசீர்வதிங்க. இந்த கை இது ஆண்டவருடைய உங்களுக்காகவும் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கை. இந்த கை, இந்த கரங்களில் தான் அவர் ஆணிக்கடை அடிக்கப்பட்டார். உன் வேலையில் நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ உண்மையாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவர். அவர்கிட்ட நல்ல பொக்கிஷ சாலை இருக்கு, நல்ல பொக்கிஷ சாலை. அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். கெட்டதில்லை ஒண்ணுமே, மேல ஒன்றும் கெட்டதில்லை, எல்லாமே நல்லது. எக்ஸ்பீரியானது ஒண்ணுமே இருக்காது அங்க, எல்லாம் வேலிடிட்டி டேட்ல தான் இருக்கும். ஆண்டவர் வச்சிருக்கிறது எல்லாம் அப்படிதான். உனக்கு வச்சிருக்கிறது எல்லாம் நியூ, புதுசு, இன்னைக்குள்ளது. இன்னைக்கு காலையில ப்ரிப்பேர் ஆனது தான் உனக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவர் என் வேலையை ஆசீர்வதி, என் தேசத்தில் நல்ல மழையை தார், என்ன 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 ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரை. நம்முடைய பெருமழையின் இறைச்சல் சத்தத்தை நான் கேட்கணும். உதவி செய்யும். கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். வேலையை ஆசீர்வதிக்கிறவர், வானத்தை திறந்து நான் செய்கிற வேலையை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ செவி கொடுக்கணும். இன்னைக்கு நீ பேசுனதுக்கு கேட்டு நீ அதுக்கு கீழ்ப்படியலைன்னா இன்னும் அதை விட மோசமா இருக்கும். அதுக்கு பின்னால் இருக்க வசனம் வாசித்து பார்த்தானா தெரியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா? 1 அதிகாரம் 1 வசனம் அதான சொல்லுது, உண்மையாய் செவி கொடுத்தால். உண்மையாய், உண்மையா, பொய்யா இல்ல, உண்மையாய் செவி கொடுத்தால் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே இந்த பூமியில நான் மேன்மையா என் குடும்பம் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும். ஆண்டவரே நாங்க வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேட்கப்பட்ட வசனத்திற்கு உன் பலிபீடத்தை அன்னைக்கு கட்டி செப்பனிடுவாயா?
உன் பலிபீடம் செப்பனிடப்படணும். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ வேதத்தில் பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா நீ இரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது உத்தமனாய் தினம் நடந்து மனதார சத்தியத்தையே பழைய பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடுங்க. கைகளில் தூய்மை உள்ளவன், தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். சொல்லுங்க, கைகளில் தூய்மை உள்ளவன், இருதயத்தில் சுத்தம், ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே சமூகத்தில் ஆண்டவரே உத்தமனாய் நான் நடக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், அவன் தேவனை தரிசிப்பான். ஆண்டவர் உனக்கு வானத்தை திறக்கணும். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், நீ ஆண்டு விட்டு பேசணும். இது ரெண்டு நடந்தா நிச்சயமா உன் வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய வேதத்தை நீ நேசிக்க, வாசிக்க ஆண்டவர் உனக்கு கிருபை தரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பலிபீடம் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே செப்பனிடுவதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமனாய் தினம் நடந்து நீதி நிலை நிற்பவன், ஆண்டவரே
நல்ல பிதாவே, உடைய குமாரனாம் இயேசுவின் நாமத்தினால உடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் பலிபீடங்கள் கட்டப்பட ஆண்டவரே, எங்கள் பலிபீடங்கள் கட்டப்பட உதவி செய்யும். நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீர் எங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க நீர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர். நாங்கள் செவி சாய்க்கிறவளா இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பாதத்தில் ஏனோ தானோ என்று நாங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் அல்ல, எங்கள் பலிவிட கட்டப்படத்தக்கதா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவர் மேலும் தேவக்கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்களே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாய் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தியும். கர்த்தர்களுக்கு சுகத்தை கொடும். உதடியார்கள் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகிறோம். கர்த்தருடைய பந்தியை நீர் ஆசீர்வதித்தார். பந்தியை நடத்துகிற அடியான் மேலும் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.